இனிமே தான் கதையே சூடு பிடிக்க போகுது. நம்ம முத்துவும், மீனாவும் இங்கிலீஷு கோச்சிங் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. அங்க ஏற்கனவே பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணணும். இந்த கஷ்டப்படுற பசங்களுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷு வந்து சொல்லி தர்றதுக்காக இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நினைச்சோம் ஸ்வேதா கூட வந்துட்டு அந்த பீகார்ல இருந்து அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன அப்படின்னா அதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா வந்து இருக்கிறாரு. முத்துக்கிட்ட வந்துட்டு முத்து வந்துட்டு ரொம்ப ஜாலியா சூப்பரா வெளியில எல்லார்கிட்டயும் பேசுறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முத்துக்கிட்ட வந்து பேசுறாரு. நீங்க வந்து வெளியில எல்லாரையுமே பேசி சிரிக்க வைக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க, அதெல்லாம் தெரியுது. ஆனா இந்த கடன் அப்படின்னு சொல்லிட்டு பண தேவை அப்படின்ற வார்த்தைகள் வரும்போது நீங்க ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னுட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இதெல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது என்னோட பிரச்சனை பரவால்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா நம்ம எல்லாருமே ஒரே கிளாஸ்ல இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட கவலைகள வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தானே. அதனால தான் கேட்டேன். சரி ஓகே பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா முத்து வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது பத்திரத்த வச்சு சைன் பண்ணி வாங்குனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. கடைசியா வீட்ட சீல் வச்சுட்டு மூடுனது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பீகார்ல இருந்து வந்த அந்த ஆஃபீஸர் சொல்வாரு, "நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன சார் இது? நீங்களா சார் இங்க கிளாஸ்க்குலாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா. இது வந்து எல்லாருமே எல்லா ஆஃபீஸர்ஸுமே வருவாங்க. பட் அவங்க வந்து பெருசா வெளியில எதுவும் சொல்லிக்கிற மாட்டாங்க. நாங்க வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். அந்த இப்போ நீங்களா வந்து தானா கேட்கறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். ஆனா கடவுள் இருக்கிறார் சார். நீங்களா வந்து உதவி பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா முத்து. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கேட்டேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஆளு அதிகமான வட்டி போட்டு காச வாங்கிட்டு இருக்காருன்னு தோணுது. அதனால அவர்கிட்ட பிளாக் மணி நெறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க அவர் யார் என்ன டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா அவர் என்ன என்ன பேக்ரவுண்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த உதவி தான் நான் எதிர்பார்த்தேன். கடவுளா பார்த்து உங்கள அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவாங்க. நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த இங்க யாருக்கும் நீங்க சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அண்ணாமலை அதாவது அவங்க அப்பா கிட்டயும், மீனா கிட்டயும் மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம கூட வந்து பீகார்ல இருந்து ஒருத்தர் ஹிந்தி பேசுறாருல, அவர் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கிறாருல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா. அவருக்கு என்ன ஆமா அவர் கூட கூட நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? கவர்மெண்ட்லயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா மீனா அப்படின்னு சொல்லும்போது, வெளியில அப்படி ஒண்ணும் வெளியில காட்டிக்கவே இல்ல பார்த்தீங்களா? கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மீனா, நீங்க வந்து ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தோணுது. வெளிப்படையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட கேட்டாங்க. நானும் அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னாரு, "அந்த ஃபைனான்சியர் கிட்ட இருந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு, நான் உங்களோட பத்திரத்த வாங்கி குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்ல, அவர் வந்து வட்டி மேல வட்டின்னு அதிகமா போட்டதுனால தான் உங்களுக்கு இவ்ளோ கடன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட வந்துட்டு பிளாக் மணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் அத பத்தி விசாரிக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ண முடியுமோ, அந்த மாதிரி உதவி பண்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மீனா அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து நமக்கு ஹெல்ப் வராதா, உதவி வராதான்னு நெனச்சிட்டு இருந்தேன். இது புதுசா நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வந்துட்டு சாப்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியோட வீட்ல இருக்கிற அந்த மட்டன் ரைஸ் போட்டு இருக்கிற சாப்பாட சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. உங்களுக்காகலாம் ஸ்பெஷலா ஒண்ணும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இருக்கிறத தின்னுங்க அப்படின்ருவாங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்துட்டு பார்த்து பார்த்து மீனாவோட அம்மா வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே விஜயாவுக்கு காய்ச்சலா இருக்கிறதுனால, அவங்களுக்கு மிளகு குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப விஜயா வந்து அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு, "இது என்ன மிளகு குழம்பா? இது மிளகு குழம்பு மாரியா இருக்குது. நல்லாவே இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "நான்லாம் எங்க வீட்ல மிளகு குழம்பு வச்சா நான் எப்படி வைப்பேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் இதுக்கு முன்னாடி தான், ஒரு நாள் முன்னாடி தான் இந்த ஸ்ருதியோட வீட்ல அவங்க போடுறத சாப்பிட்டுட்டு எதுவுமே எதிர்த்து பேச முடியாம இருந்தாங்க. ஆனா இங்க வந்த உடனே என்னமோ அவங்க அவங்க வீட்டுக்கே வந்து மீனாவ அதிகாரம் பண்ண மாதிரி, மீனாவோட வீட்டுக்கே வந்து மீனாவோட அம்மாவ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஜயா. அதனால தான் தோணுது, இன்னமும் இந்த விஜயா அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
வீட்ல அப்ப முத்து, அண்ணாமலை அப்ப எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. "என்ன சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கும்போது, "இல்ல நீ மிளகு குழம்பு வச்சதா சொன்னேல்ல, நீ எந்த அளவுக்கு வப்ப அப்படிங்கிறத நெனச்சோம் சிரிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து சொல்லுவாங்க. "ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நான் வைக்கிற குழம்பு அளவுக்கெல்லாம் வந்துட்டு யாருக்கும் வைக்க தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம மீனா இருந்துட்டு, "ஆமாத்த நீங்க வைக்கிறது தான் நல்லாருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னடி கிண்டல் பண்றியா? நான் வைக்கிறது நல்லா இல்ல, நான் சமைக்கிறது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஐயோ! அப்படிலாம் இல்ல அத்த. அன்னைக்கு நீங்க மிளகு குழம்பு வச்சு குடுத்தது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து இருந்துகிட்டு அண்ணாமலை அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணாமலை அப்பா கிட்ட சீக்கிரட்டா இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க. நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா. நம்ம வீட்ட கூடிய சீக்கிரம் மீட்டு போயிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணாமலையப்பா இருந்துட்டு, நம்ம யாருக்குமே எந்த தீமையும் பண்ணல. யாருக்கும் எதுவும் கெடுதலும் பண்ணல. அதனால கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம வீட்ட நம்ம மீட்டு எடுத்தரலாம். அது கஷ்டப்பட்டு நான் வேல பார்த்து உழைச்சு கட்டுன வீடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையப்பா சொல்லுவாங்க. ஆமாப்பா, இவங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுதான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒருவேள அவங்க அதிகமான பணத்த வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா என்னடா பண்றது? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்ல நமக்கு பிரச்சனை வராத மாதிரி அவங்க என்ன பண்ணணுமோ அத பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவாங்க. சரி எதுவா இருந்தாலும் கவனமா பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பத்திரம் அவன் கையில இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா தான் எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா வந்து சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் அந்த ஃபைனான்சியரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு போவாங்க. என்ன சொல்லாம செய்யாம இந்த மாரி ரைடுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். நான் ஒரு ஃபோன் போட்டா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து அந்த ஃபைனான்சியர் வந்து சொல்வாரு. நீங்க யாருக்கும் ஃபோன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வாங்கி வச்சுருவாங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் முறைப்படி தான் வந்து இங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். இத்தன வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன வரணுமோ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நான் வந்துட்டு பணத்த வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அத வந்து நாங்க பார்த்துக்கிறோம். என்ன பண்ணணுமோ அத நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீசர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. யாரு இன்கம் டேக்ஸ்க்கு சொல்லியிருப்பா? திடீர்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனான்சியரோட செக்ரட்டரி கூட ஒருத்தர் இருப்பார் இல்லையா? பிஏ கிட்ட வந்துட்டு கால் பண்ணி அதாவது ஹையர் ஆஃபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவாரு. உடனே அந்த நேரத்துல நம்ம பீகார்ல இருந்து வந்த அந்த ஆஃபீசர் வந்து வருவாரு. வந்துட்டு நீங்க யாருக்கும் கால் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஹையர் ஆஃபீசரே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன நீங்க அநியாயமா வட்டியெல்லாம் போட்டு எல்லாம் நீங்க கடன் வசூல் பண்ற மாரி தெரியுது. அநியாயத்துக்கு நீங்க வசூல் பண்றது மட்டும் இல்லாம, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம நோட்டீஸ் குடுக்கறது அப்படி இப்படின்னு நெறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே உங்களுக்கு யார் சார் சொன்னது? அதெல்லாம் முறைப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத நாங்க கவனிச்சுக்கிறோம். உங்களோட எவிடன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கேட்குறாரு. அவங்க வந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது அவர் வந்து பிளாக் மணி நெறையாவே வச்சிருக்கிறாரு அந்த பணத்த எல்லாத்தையுமேன்னு. அப்ப இந்த பணத்தெல்லாம் வந்துட்டு கணக்கே வரலையே! இதெல்லாம் நீங்க இவ்வளோ வச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்து விவரம் எல்லாத்தையுமே கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "இல்ல இந்த பணம் வந்து என்னோடது கிடையாது. இது வந்து சிந்தாமணியோட பணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது இது புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிந்தாமணி அவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் வந்து முறைப்படி தான் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். இந்த மாரி எக்ஸட்ரா பணம் வாங்குறது அதெல்லாம் வந்துட்டு சிந்தாமணியோட வேலை தான். அவங்க சொல்லி தான் நான் வந்து பணத்த கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாரு சொன்னாலும் நீங்க பணத்த கேட்டது உங்களோட தப்பு தான். நீங்க வந்து எக்ஸஸா இந்த மாரி அதிகமா கந்து வட்டிக்கு பணத்தெல்லாம் வாங்கியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்ன முத்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே நீங்க யாரு? நான் யாரு? என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்துருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பீகார்ல இருந்து வந்த ஆஃபீஸர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லி அவரை வந்து அந்த ஃபைனான்சியரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க இடம் தெரியாம என்கிட்ட வந்து மோதிட்டீங்க. இனிமே அந்த வீட்டு பத்திரத்தை அவங்க எப்படி மீட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "அத நாங்க பார்த்துக்கிறோம். இப்ப அந்த ஒரு விஷயம் கிடையாது. நீ நெறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி அதிகமான வசூல் பண்ணி பணத்த வசூல் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப நீ கஷ்டப்படுத்தியிருக்கிற. உனக்கு அது மட்டும் இல்ல. நீ வசூல் பண்ணது எதையுமே வந்துட்டு கணக்குலயும் நீ காட்டல. இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்துட்டு நீ வந்து டாக்ஸும் கட்டல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு அந்த ஃபைனான்சியர வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட வந்துட்டு இந்த ஆஃபீஸர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி சொல்றாரு, அவர் வந்து நிறைய பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த பணம் எல்லாமே உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பிடுங்கி சம்பாரிச்சு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வச்சிருக்கிறானுங்க. என்ன பண்றது, ஏழைங்களோட வயிற்றுல தானே அடிச்சத்தானே இவங்க பொழப்பு ஓடும் அப்படின்ற மாதிரி நாம முத்து வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அவன் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாத நிறைய விஷயங்களை வந்து அவன் வச்சிருக்கிறான், அதனால நாங்க அவன் மேல வந்துட்டு ஸ்ட்ராங்கான கேஸ் போட முடியும், நிரந்தரமா அவனை உள்ள வைக்கவும் முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய உங்களோட வீட்டு பத்திரம் வந்து சேரும், அதுக்கு உண்டான டைமும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, இந்த உதவியை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத நேரத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, முன்ன பின்ன நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது, நம்ம ஒரு 2 நாள் தான் கிளாஸ்க்கு வந்திருப்போம், அதுக்கு முன்னாடி என்னைய புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்க உதவி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லை முத்து, உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி நிறைய பேர் இதனால பயனடைவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதிகமான வட்டியை போட்டு மக்களோட உழைப்பு வந்து சுரண்டிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆளை வந்து நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைனான்சியரோட மேனேஜர் வந்து அந்த பிஏ வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம சிந்தாமணி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லுவாரு. ஃபைனான்சியரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிளாக் மணி நிறைய இருக்குதுன்னு, அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, உங்ககிட்டயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சார் வந்துட்டு இந்த முத்துவோட வீட்டை மீட்டது எக்ஸ்ட்ராவா பணம் போட சொன்னது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு, அதனால உங்களோட வீட்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஃபைனான்சியர் வந்து சொல்லி விட்டாரு, சார் வந்து சொல்லி விட்டாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த சிந்தாமணியோட வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அப்ப அவங்களோட பத்திரம், அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இவர் வந்துட்டு கேட்பாரு, இப்படிதான் மக்களோட பணத்தை வந்து ஏமாத்தி வாங்கி வச்சுக்கிறதா, உங்களோட வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்கே, வருமானத்துக்கு அதிகமான பணம் எல்லாம் இருக்குதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல சார், இதெல்லாம் வந்து நான் உழைச்சு வாங்கின சொத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பத்திரத்துல இருக்கிறது எதுவுமே உங்க பேரு இல்லையே, எல்லாமே வெளியில வேற வேற பேரால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், இவங்கெல்லாம் வந்து பத்திரத்தை வச்சு என்கிட்ட வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பத்திரத்துலதான் வந்து நம்ம முத்துவோட வீட்டு பத்திரமும் இருக்கும். இந்த பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீங்க காட்டுங்க, எவ்வளவு நீங்க வட்டி போட்டிருக்கீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அநியாயமா இப்படி மக்களோட ஏழைங்களோட உழைப்பை வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, திருடிட்டு இருக்கீங்க, அதை நீங்க பிளாக் பண்ணி வர வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மேலையும் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த முத்து மீனாவோட வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை அனுப்பி வச்சது அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையோ, ஆனா நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த செந்தாமணியுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வருது. நம்ம வீட்டை வந்துட்டு அபகரிக்கணும்னு நினைச்சால அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், நம்மள மாதிரி எத்தனை பேரோட வீட்டை வந்து இந்த மாதிரி அதிகமான பணத்தை கொடுத்துட்டு அதிகமான வட்டியை வாங்கி வசூல் பண்ணி எத்தனை பேரோட உழைப்பு வந்து திருடி இருப்பா, எத்தனை பேரோட வயிற்றுச்சலை வந்து வாங்கியிருப்பா, கண்டிப்பா இதெல்லாம் இவளுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்பதாங்க ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டை வந்து மீட் எடுத்துடலாம், கோர்ட்டு வந்து ஓபன் பண்ண உடனே நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மீனா, அந்த ஸ்வேதா தங்கச்சியோட கிளாஸ்க்கு போனோம், அங்க யாரோ ஒருத்தர் வந்தாரு, அவர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்னு சொன்னாரு, இப்ப நமக்கு உதவி பண்ணி ஏதோ ஒரு பாதையை நமக்கு காட்டியிருக்கிறாரு, அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. கண்டிப்பா கோர்ட் ஓபன் பண்ண உடனே கிருஷ்ணாராம் லாயரும் நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்ச நாள் நமக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளே வந்து இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, நல்லவங்க நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே டயத்துக்கு செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம சத்யா வந்து என்ன பண்றாருன்னா, இது என்ன நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம அம்மாவையே இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் வந்து சந்திரா வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அவங்க இருக்கிற வரைக்கும்
அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்குறோம்னு சொல்லித்தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீ பெருசா எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னம்மா இப்படி, அதுக்காக காப்பி கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஏதோ உங்ககிட்ட வேலை ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு தோணுதா, அவங்க வீட்டுலதான் உட்காந்து நம்ம சோறு தின்னுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்குமே கோவம் வருது. இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கு காத்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முட்டாள் மனோஜ் வந்துட்டு எல்லாரையும் நடுத்தெருவில் நுப்பாட்டினது மட்டும் இல்லாம இப்ப அவங்க அம்மாவையே வந்துட்டு இவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ரோஹிணியோட பேச்ச மனோஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ரோஹிணி கூட மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு கண்டிப்பா தெரியும், அடுத்ததா ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற டயத்துல ரோஹிணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சூப்பரா இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டோரியில. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.